துனியா ஆட்ஸ் duniaads.com டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ், எஸ்சிஓ உள்ளிட்ட அனைத்து A to Z டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் அது சார்ந்த ஆன்லைன் ப்ரமோஷன்களுக்கான சிறந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ரியல் எஸ்டேட், இன்டீரியர் உள்ளிட்டவைகளுக்கு இவங்க சிறந்த முறையில் குறைந்த செலவில் ஆன்லைன் ப்ரமோஷன் செஞ்சு தராங்க. ரிசல்ட் 100% உத்திரவாதம். கான்டாக்ட் பண்ண கீழே இருக்கிற நம்பரை பிங் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நாம இந்த வீடியோ பதிவில் மிதுன ராசிக்கான சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிற சூழல்ல குரு பகவான் வக்ரம் அடைகிறாரு. அவர் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. அவர் இப்போ உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. இது ஒரு பக்கம். உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திலேயே ஆட்சியா இருக்கிற சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அவரோட பார்வை உங்க ராசிக்கு 11, உங்க ராசிக்கு 3, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தின் மீது விழுகுது. ராகு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்திலையும், கேது பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திலையும் இருக்காங்க. கேது பகவான் மீது 12ஆம் இடத்துல இருக்கிற குருவோட பார்வை விழுகுது. மேலும் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான விருச்சிகத்தின் மீதும் குருவின் பார்வை விழுகுது. அதோட சேர்த்து உங்க ராசிக்கு 8ஆம் இடமான மகரத்தின் மீதும் குருவின் பார்வை விழுகுது. இதுதான் கிரக நிலைகளின் தன்மை. கோச்சாரத்துல கிரக நிலைகள் இவ்வாறு இருந்தாலும் கூட குரு வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமா அமைய போகுதுன்னு சொல்லலாம். ஏற்கனவே நீங்க திட்டமிட்டபடி பல விஷயங்கள் நடக்காம இழுபறியா இருக்கு. ஆனாலும் நீங்க திட்டத்தை நிறைவேற்ற தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த சூழல்ல உங்களோட முயற்சிக்கு கை கொடுக்கும் விதமா கிரக நிலைகளும் கோச்சாரத்தில் பிற கிரகங்களின் பெயர்ச்சியும் நல்ல விதமா அமைகிறது. உங்க திட்டங்கள் நிறைவேறது மட்டும் இல்லாம அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க நகரத்துக்கான வாய்ப்புகளையும் உருவாக்க போகுது. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப காலமா மன உளைச்சல், வாய்ப்புகள் கிடைக்காம மன சோர்வு, கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டல அப்படின்னு மிதுன ராசிக்காரவங்க ரொம்பவும் சோகமான வருத்தமான மனநிலையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மிதுன ராசிக்காரவங்களுக்கு மேலும் நன்மைகளை செய்யறதுக்காகவும் மிதுன ராசிக்காரவங்க வாழ்க்கையில வளர்றதுக்காகவும் இப்போ நல்லதொரு காலம் பிறந்திருக்குன்னே சொல்லலாம். என்னடா குடுகுடுப்புக்காரை மாதிரி நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்ற அப்படின்னு நீங்க நினைக்கலாங்க. ஆனா உண்மையிலேயே நல்ல காலம் இப்போ பிறந்திருக்கு. பண வரவுக்கு இப்போ பஞ்சம் இருக்காதுங்க. பணவரவும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். அது மட்டும் தானான்னு நீங்க நினைக்கலாம். அப்படி இல்லை, எதுவுமே உடனே நடக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்க ஆரம்பிக்கும். இத்தனை நாளா படிப்புல மந்தம், தாயோட சண்டை சச்சரவு, பிரச்சனைகள்னு நீங்க உங்க தாய்கிட்ட மூஞ்சியை தூக்கிக்கிட்டு இருந்தீங்க. வீடு மாற முயற்சி செஞ்சும் வீடு மாற முடியாத சூழல். படிப்புல மந்தத்தன்மை, படிப்பே வேணாம்னு நினைக்கிற அந்த அளவுக்கு மனசுல ஒரு விரக்தி, எந்த ஒரு சுகபோகத்தையும் அனுபவிக்க முடியாத தன்மை அப்படின்னு மிதுன ராசிக்காரவங்க மிகப்பெரிய சிக்கல்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பா மன உளைச்சலுக்கு பயங்கரமா ஆளாகி இருக்கீங்க. இவை எல்லாமே இப்போ போயிடும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. அசிடிட்டி, வயிற்றுல ஒரு விதமான ஏதோ உள்ள உருண்டுகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்க. இது எல்லாம் இப்போ மாறப்போகுது. குருவின் வக்ர பார்வை உங்களுக்கு பிரச்சனைகளை சரி செய்யும் விதமா அமைஞ்சிருக்கு. இளைய சகோதரர்கள் மூலமா இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்துருங்க. இனி இளைய சகோதரர்கள்கிட்ட நீங்களும் தேவையில்லாம வச்சுக்க மாட்டீங்க. அவங்கள எங்க வைக்கணுமோ அங்க வச்சு இருப்பீங்க. அடுத்ததா பண விஷயம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க பண விஷயத்துல ஏற்கனவே உஷாரான பார்ட்டி. இப்போ காலமும் உங்களுக்கு சாதகமா வந்திருக்கு அப்படிங்கிறதுனால பண விஷயத்துல மேலும் உஷாரா இருப்பீங்க. மென்மேலும் பணம் சேர்க்கிறதுக்கான வழிகளையும் தேடி கண்டுபிடிப்பீங்க. வியாபாரமும் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமா வளர்ச்சியை நோக்கி இருக்குங்க. வியாபாரத்துல எந்தவித தங்கு தடையும் இல்லாம நல்லதொரு வாய்ப்பும் அதற்கேற்றாற் போல சூழ்நிலையும் ஏற்படுங்க. பணத்துக்கு மட்டும் இல்ல, உங்க மனசுக்கும் நல்லதொரு இன்பமான காலம்னே சொல்லலாம். பிடித்த விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குங்க. மனசுல இது நாள் வரையும் இருந்து வந்த ஏக்கங்களும்
வாழ்வில் இருந்து வந்த தேக்கங்களும் மாறப்போகுது. தொடர்ந்து கண்டங்களையும் தடைகளையும் தாண்டி இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கீங்க. ஆனா உடல்நிலை உங்களுக்கு சாதகமா இல்ல. உடம்பு நல்லா இருந்தா வேலையில ஆப்பு வைக்குது, வேலையில தப்பிச்சா தொழில்ல ஆப்பு வைக்குது, இல்லனா வருமானத்துல ஆப்பு வைக்குது, இல்லைன்னா குடும்பத்துக்குள்ள சிக்கல்கள் இப்போ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா? இவை எல்லாமே மாறும். ஒரே நாள்ல எல்லாமே மாறாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாற ஆரம்பிக்குங்க. வாழ்க்கையில இருந்து வந்த தடைகளும் புலம்பல்களும் இனி நீங்கும். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரத நீங்க உணர முடியும். வேலை செய்யறவங்களுக்கு இனி நல்ல வேலை வாய்ப்புகள் மென்மேலும் கிடைக்க ஆரம்பிக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்டவையும் ஏற்படும். விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றமும் கிடைக்குங்க. தொழில் செய்றீங்களா? உங்க தொழில்ல இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் கூட செய்யலாம். தப்பே கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் உயர்வா இருக்கு. மேலும் செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். வெளிநாடுகளுக்கு போக முயற்சி செய்றீங்க, வெளிநாடு சார்ந்த பிசினஸ் உள்ளூர்ல இருந்து பண்றீங்க அப்படின்னா கட்டாயம் அது ஓஹோன்னு இருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏகபோகமா இந்த காலகட்டத்தில் அமையுங்க. மனசுல ஏதோ ஒரு இடத்துல ஒருவித உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்கும், என்ன ஆக போகுது, வளர்ச்சி இருக்குமா இருக்காதா, மனசுல ஏகப்பட்ட கவலைகளும் சந்தேகங்களும் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்குதுங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னே தெரியல. இருக்கிறத வச்சுட்டு வாழ்ந்துட்டு போவோம், நமக்கு வாச்சது இவ்வளவுதான் அப்படின்னு பலரும் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அந்த நிலைமையெல்லாம் இப்ப இருக்காது. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு கடகடன்னு ஓட ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை இவ்வளவுதான், அடுத்து ஓட ஆரம்பிப்போம், முடங்கி கிடந்தா எதுவுமே கிடையாதுன்னு அடுத்தடுத்து முயற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிப்பீங்க. முயற்சிகள்லையும் ஈடுபாடு காட்டுவீங்க. இனி எல்லாமே சுபமானதா நடக்க ஆரம்பிக்கும். குரு வக்ர பெயர்ச்சி முடிஞ்சு ஒரு சில காலகட்டத்திலேயே ராகு கேது பெயர்ச்சியும் நடக்க ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குங்க. அதனை தொடர்ந்து குரு பெயர்ச்சியும் நடக்கும். அது உங்கள ஜென்ம ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறத குறிக்கும். இது உங்களுக்கு மென்மேலும் நன்மைகளை ஏற்படுத்துங்க. மொத்தத்துல இனி வரும் காலம் உங்களுக்கு வசந்த காலம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. காதல்ல இருந்து கல்யாணம் வரைக்கும், சொத்து வாங்குறதுல இருந்து குழந்தை பாக்கியம் வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா 2025 பிப்ரவரிக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிக்குங்க. இவை எல்லாமே இந்த சனி வக்ர நிவர்த்தியால உங்களுக்கு கை கூறுறத உங்க கண்ணால நீங்க தெளிவா பார்க்கலாம். மேலும் நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்கள் நிறையவே இருக்கு. மேலும் அப்லோட் செஞ்சுக்கிட்டே இருக்கும், மறக்காம பாருங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியையும் போன் நம்பரையும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.